நீ சொன்னால் போதும் செய்வேன். இந்த மாதம் I will take a step of faith, Holy Spirit. என் அன்பு இயேசு. ரெண்டு கரங்களை உயர்த்தி அலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள். இயேசுவை நீங்க பாருங்க, அவர் அப்படி பார்ப்பாரு, ஒரே திரும்பி பார்த்து இவன் அப்படியே மனங்கசந்தாடுதான். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இன்னைக்கு வரப்போகுது. மனங்கசந்து அழுதா பிரமிக்கத்தக்கவாறு அதிசயங்கள் வாழ்க்கையில நடக்கும். இதுவரைக்கும் நடக்காத ஆசீர்வாதங்கள். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. சபை எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. எல்லாரும் வாருமையா, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக மகிமையாக இறங்கி வந்தீரே. அவர் காலையில மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் நம்மளை நடத்துகிறவர். முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா, நீங்க வந்த அற்புதம் நடக்கும். God is opening doors that no man can shut. The one who has the keys of David. Open up, open up, open up, Holy Spirit. Oh, வாயை திறங்க பார்க்கலாம். அதை நான் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிற தெய்வம். வாருமையா, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் we welcome you Holy Spirit. போதும் செய்வேன், நீர் காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். ஆராதனை Holy Spirit, எங்களுடைய சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய கண்கள் உண்மையே பார்க்கிறது. ஒரு கண்ணாடியை பார்ப்பது போல என்னுடைய இரண்டு கண்கள்
கண்களும் உம்மை பார்க்கட்டும். மகிமைக்கு மேல மகிமை அடையட்டும். நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வேன். இந்த மாதம் I will take a step of faith, Holy Spirit. என் அன்பு இயேசு. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே அந்நிய பாஷையில அவர் கடலின் மீது நடக்கிறவர். எது முடியாமல் போனதோ அது முடியட்டும். டாக்டர் ரிப்போர்ட்டுக்கு மேல கர்த்தருடைய ரிப்போர்ட் ஒன்று இருக்கிறது. மனிதர்கள் ரிப்போர்ட்டுக்கு மேல கர்த்தருடைய ரிப்போர்ட் ஒன்று இருக்கிறது. People might have disqualified you, but my God will qualify you. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அடக்கிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு எது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அடக்கின உம் அற்புத வார்த்தைகள் துணையாய் நிற்பதால் எனக்கு இது. ரெண்டு கரங்களை உயர்த்தி we worship you. மனிதனை தரித்துக்கொள், புதிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். புதிய திராட்சை ரசத்துல பழைய குருத்தில ஊற்றாத இயேசுவுக்கே. ஓ ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. மாதம் முழுவதும் நீர் சொன்னால் போதும் நீர் காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். அன்பு இயேசுவே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த பாடல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க என் கூட வரணும். இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உடைய கிருபை எனக்கு முன்பதாக போகிறத நான் என்ன பார்க்கணும். ஆண்டவரே என் கூடவே இரும். இந்த மாதம் வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற சபையர் எல்லாரும் வாயை திறக்கணும். மோசே வாயை திறந்த பொழுது கர்த்தர் நிரப்பினார்.
ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் வேளையில், கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ பரிசுத்த ஆவியான ஒரு தாயை போல கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், மன நிறைவோடு ஆராதிக்கின்றோம், முழு மனதோடு ஆராதிக்கின்றோம். You are my stronghold, you are my fortress. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், இருள் பள்ளத்தாக்கில் தனியாய் நான் நடந்தாலும், ஒருவேளை 4 மாதம் நீங்க இருள் பள்ளத்தாக்குக்குள்ள, எனக்கு சப்போர்ட் யாருமே இல்ல, மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு விலகிறத நான் பார்க்கிறேன். நான் தனியா நடந்தாலும் டிக்ளேர் பண்ணுங்க, தடைகளை உடைப்பவர் முன் செல்வார், மதில்களை தகப்பவர் வழி செய்வார், தடைகளை உடைப்பவர் முன் செல்வார், நம்மை தாங்கிடும் தகப்பனவர், நம்மை தப்புவிக்கும் தாயும் அவர். தடைகளை உடைப்பவர் முன் செல்வார். வாக்குத்தத்தத்தை டிக்ளேர் பண்ணுங்க, தகப்பவர் வழி செய்வார், தடைகளை இழப்பவர் பதிலளிப்பார், நம்மை தாங்கிடும் தகப்பவர். இப்ப சபையார் எல்லாரும் சேர்ந்து தடைகளை உடைப்பவர். நீங்க சொல்லுங்க, தடைகளை உடைப்பவர் முன் செல்வார். அந்த மே மாதம் ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் அளிப்பார், நம்மை தாங்கிடும் தகப்பனவர், நம்மை தப்புவிக்கும். இப்ப 2 கரங்களை உயர்த்தி முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், மன நிறைவோடு ஆராதிக்கின்றோம், முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், மன நிறைவோடு ஆராதிக்கின்றோம். நல்லா கரங்களை தட்டி பரலோக நாமத்தை we worship you with all our heart, soul, mind and strength, Holy Spirit. Hallelujah. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் அது மாறாது, அது மறையாது. Hallelujah. நல்லா கரங்களை தட்டி அவருடைய கிருபைக்காக we believe in your grace, Holy Spirit. இந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி ஆடி பாடி
நம்ம துதிக்கலாம். 4 3 2 1. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் மலைகள் யார் என்னை விட்டு விலகினாலும் Your grace will never leave me, Lord. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம். அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுவோம், என்னை விட்டு விலகாத எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். தலைக்கு மேல மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். டிக்ளேர் பண்ணுங்க, யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், மலைகள் விலகி போனாலும் போனாலும் மலைகள் விலகி போனாலும் ஒரு திறந்த வாசலை சபைக்கு முன்பதாக வைக்கிறார். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி, உம்முடைய கிருபை மாத்திரம் மாறாது மறையாது விட்டு விலகாது. லூக்கா எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 61 62 இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். பேதுருவை சேவல் கூகுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆமா, என்னுடைய தலைப்பு மனம் கசந்து அழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பகுதி. அருமையானவர்களே, இந்த 22வது லூக்கா 22ல பிரதான காரியம் 2 இருக்கு. ஒன்று யூதாஸ் காரியம். இதில் தான் யூதாஸ் போர்ச்சேவர்களை அழைச்சிட்டு வந்து முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையிலே குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு தூக்கு போட்டு செத்து போயிட்டான். ஆனால் அதே பகுதியில் இன்னொரு ஊழியக்காரர் பேதுரு உற்சாகமாய் சொன்னார், நான் காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றுவேன். திரும்பி பார்த்து, நீ சேவல் கூறதுக்கு முன்னால
3 முறை என்னை மறுதலிப்பா என்று இயேசு சொன்னார். இப்போ இதே பகுதியில் யூதாஸ் காட்டி கொடுத்த உடனே போர்ச்சவர்களை கைது பண்ணிட்டாங்க. காலம் குளிர்காலமா இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த பேதுரு, ஆண்டவர் பக்கம் நிற்க வேண்டிய பேதுரு, ஆண்டவரோடு கூட நிற்க வேண்டிய பேதுரு, இந்த நேரம் தான் முக்கியமான நேரம். இவன் தூரத்தில் பின்பற்றினது மாத்திரமல்ல, ஆண்டவரை கைது பண்ணின உடனே அங்கு புறஜாதி ஜனங்கள் குளிர்காலமா இருக்கிறபடினால தீ போட்டு அங்கு குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குளிர் காய்கிறதுல இவனும் போய் உட்கார்ந்து தலையை அப்படி கீழே கவுந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு பெண் சொல்றா, இவனும் இயேசுவோடு இருந்தவன் தான். உடனே சொல்றா, இவர் சொல்றாரு, நான் அவரை அறியேன், நான் அவரை அறியேன் அப்படிங்கிறார், மறுதலிக்கிறான். அடுத்து இன்னும் ஒரு மனுஷன் ஆம்பளை வந்து சொல்றான், இல்ல இவர் இயேசுவோடு இருந்தவன் தான், இல்ல நான் இவரை அறியேன். இன்னும் ஒரு, இப்படி 3 பேர் சொல்லும் பொழுது இவன் உடனே மறுதலிக்கிறான். சேவலும் கூறுகிறது கர்த்தர் சொன்னது போல. அப்போ இயேசு அப்படி திரும்பி பார்க்கிறார். 61வது வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கவுனிங்க, நல்லா கவுனிங்க. ஆண்டவருடைய பார்வை பாருங்க. எல்லா சீசனுக்கும் இல்லாத ஒரு மகிமையை பேதுருக்கு கொடுத்தார். உங்களுக்கும் அப்படித்தான் கொடுத்திருக்கிறார். பேதுருவை மிக மிக முக்கியப்படுத்தினார். 3 வருடம் ஊழியம் செய்யும் பொழுது 3 வருட ஊழியத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் நெருங்கி வச்சிருந்தார், கூட வச்சிருந்தார். இவனை ஃபர்ஸ்ட் சந்திக்கும் போது கவுனிங்க, தோத்து போற நிலைமையில கடல்ல விழுந்து செத்துருக்கணும். ஒரு மீன் கூட இவனுக்கு பிடிக்க முடியல. தொழில திறமை உள்ளவன், மீன் பிடிக்கிறதுல திறமை உள்ளவன். ஆனால் அந்த வேலையில தான் அவன் படகுல இயேசு ஏறினார். தோத்து போனவன எந்த இடத்துல தோத்து போனானோ, வலையில தான் ஓட்டன்னு வலை அலசிக்கிட்டு இருக்கிற பொழுது இல்ல, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போடு, அதே இடத்துல போட்டமே மீன் இல்லைங்கிறான். நிரம்பி வழியும்படி செய்தார். கையை உயர்த்தி 2 படகு நிரம்பிச்சு. அது ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். இந்த அற்புதத்தை கண்டவன் தான் இயேசு. நான் பாவி, என்னை இப்படி ஆசீர்வச்சிட்டீங்களேன்னு மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவை இப்படி சொல்லியே கர்த்தர் அழைச்சார். வேற யாருக்கும் அப்படி சொல்லி அழைக்கல. உங்க அழைப்பும் வித்தியாசமான அழைப்பு. கையை உயர்த்தி, மற்றவர்களை போல அல்ல. தோல்வியெல்லாம் உங்களுக்கு ஜெயமாக்கி இருக்கிறார். இயேசு சீசர்களை காப்பாற்ற கடல்ல நடந்து வந்தார். ஆவேசம் என்று சொல்றாங்க. நான் தான் பயப்படாங்கன்னா பேதுரு, கவுனிங்க, தெய்வம் நடக்கிறார். பேதுரு சொல்றான், நீர் தேவனாயிருந்தா, இயேசுவா இருந்தா நானும் நடக்கணும், வா நடனாரு. அவனும் கடல்ல நடந்தான். கை தட்டுங்களேன். சாதாரணவன் இயேசு நடந்தது போல கடல்ல நடந்தான் என்று வேதத்தில் நீங்களும் நானும் படிக்கிறோம். ஒரு முறை வரிகை கட்டுறதுக்கு பணமே இல்லை. இயேசு சொல்ற, பேதுருவே, நீ தூண்டில் எடுத்துட்டு போய் நீ கடலுக்கு போ, முதல் பிடிக்கிற மீனை திறந்து பாரு, வெள்ளி பணம் இருக்கும். மீனின் வாயில வெள்ளி பணம் இருக்கும். அவன் அப்படியே போய் தூண்டில் போடுறான், வெள்ளி பணத்தை எடுத்து வரி கட்டுறான். பெரிய ஆச்சரியம். அது கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆஹா, தேவையை இவர் எப்படி கூட சந்திக்க முடியும் என்று ஆண்டவரோடு இந்த அற்புதங்களை கண்டு நெருங்கி 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 வாழ்ந்தான். நான் பேதுரு சரித்திரத்தை நான் படிச்சுட்டு என் உள்ளம் அழ ஆரம்பித்தது. பேதுருவை மறுரூபமலைக்கு அழைச்சிட்டு போகிறார். அங்க இயேசு மறுரூபமாகிறார். அவருடைய முகம் சூரிய பிரகாசம், அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலையும் வெளுக்க முடியாது, அவ்வளவு பிரகாசமா இருக்கு. இப்போ பேதுரு வாயை திறந்து சொல்றார், ஆஹா, நாம் எங்கே இருக்கிறது நல்லது. இயேசுவே, உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம்,
எலியாவுக்கு இந்த இடத்தை விட்டு நான் போவே மாட்டேன்னு சொல்றார். கவனிங்க, அப்படிப்பட்ட அந்த பேதுரு யாரும் செய்ய முடியாத பெரிய குற்றம். கவனிங்க, எந்த சீசன் இப்படி செஞ்சதில்லை. ஒரு பொம்பளை கிட்ட மறுதளிச்சானே, ஒரு பொம்பளை கிட்ட அவர் அறியேன்னு சொன்னானே, ஒரு பொம்பளை மனுஷங்கிட்ட சத்தியம் பண்ணி சபிச்சானே. இது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பொய். கூட இருந்துட்டு அவர் அறியேன்னு சொன்னா, நான் அவர் அறியவே இல்லை. இப்போ இவ்வளவு பெரிய ஆற்றலை அவனுக்கு கொடுத்தவர் இந்த நேரத்தில் அப்படி திரும்பி பார்க்கிறார். அடா மறுதளிச்சவனே, அடா என்ன என் கூட இருந்து புசித்து வச்சு இனி அறியலன்னு சொல்றிய, அந்த மனுஷன்னு நீ சொல்லி சபிக்கிய அப்படிலாம் அவர் சொல்லல. கவனிங்க, இயேசு அப்படிலாம் சொல்லவே மாட்டார். நம்முடைய பாவங்களை மறைக்கிற தெய்வம். கையை உயர்த்தி நல்லா இயேசுவை நீங்க தியானிச்சு பார்த்தாடா, காட்டி கொடு, என்னை மறுதளிச்சவன நீ அப்படின்னு சொன்னாரா? சேவர்களுக்கு முன்னால போர் சேவர்கள் ரோம அதிகாரிகள் அவரை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு பார்வை தான் அப்படி பார்த்தார். அந்த பார்வையில் ஒரே பார்வை தான், வாயே பேசல, கண்ணை கொண்டு தான் அப்படி பார்த்தார். அதுல தான் இந்த பேதுரு மனங்கசந்து அழுதார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலையிலியா சொல்லுங்க. இயேசுவினுடைய ஒரு பார்வை அப்படி உள்ள இருந்து அவர் செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சிட்டான். உடனே உள்ள இருந்து நான் எப்படி செத்து போற நிலைமையில இருந்த என்ன 2 படகு நிறைய ஆசீர்வதிச்சாரு. பணம் இல்லாத நேரத்தில் ஒரு மீன் வாயில பணத்தை கொண்டு அவர் செஞ்ச ஆற்றல் மறுரூபமலையில் ஒரு மறுரூபமானது. கடல் மீது என்னை நடக்க எல்லாம் அப்படி நினைச்சு அப்படி ஒரு அழுதான் பாருங்க, மனங்கசந்து அழுதான். எத்தனை முறை மறுதளித்து இருக்கிறோம், எத்தனை முறை உலக மனுஷனை வாழ்ந்துட்டோம், எத்தனை முறை இதே மாதிரி நன்மை பெற்ற நாம், எத்தனை முறை. யூதாசு செத்து போனான், அவனை குறித்து கவலை இல்லை, மனங்கசந்து அழுந்தவனை தான் தூக்கி எடுத்துட்டார் கர்த்தர். என்ன அமைதியா இருக்கீங்க? ஜோர கை தட்டுங்க. மனங்கசந்து அழுதவனை தான் தூக்கி எடுத்துட்டாரு. அவனுடைய ஊழியமே வித்தியாசமான ஊழியம். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமா, அழுறது வெக்கம் கிடையாது, அழுகிறது கோலத்தனம் கிடையாது. மனங்கசந்து அழுகிற ஜீவியம் நமக்கு வேணும்னு சொல்றேன் கர்த்தருடைய கிருபையினால. கையை தட்டுங்க எல்லாரும். மனங்கசந்து அழணும் கர்த்தருடைய பிள்ளையே. எத்தனை முறை நம்ம தடுமாற்றம் அடைந்திருக்கிறோம், எத்தனை முறை காலத்துக்கு தக்கவாறு சொந்தக்காரனுக்கு தக்கவாறு நடந்திருக்கோம். கல்யாண வீட்டுக்கு போனா கல்யாண வீட்டுக்காரங்க மாதிரி, அங்க போனா அங்க மாதிரி. நம்ம என்ன அவ்வளவு கரெக்டாவா இருந்திருக்கோம்? ஆமா, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் பிரதானது. அதற்கு அடுத்து பயங்கர ஆசீர்வாதத்தை இந்த மனங்கசந்து அழுதார் பாருங்க. இதுதான் ஒரு மேன்மை. கையை உயர்த்தி கர்த்தருடைய மகனே மகளே, அடிக்கடி கர்த்தருனை திரும்பி பார்க்கிறார். அப்படி பார்க்கிறார். சோதனை நேரங்களில், வியாதி நேரங்களிலே, போராட்ட நேரங்களில், வெற்றி நேரங்களில், ஆசீர்வாத நேரங்களில், கையில் நிறைய பணம் கொடுக்கிற நேரங்களிலே, இடம் வாங்குறையா, வீடு, இப்பெல்லாம் அப்படி பார்க்கிறார். அப்படி பார்க்கிறார். பார்த்த ஆண்டவர், இதெல்லாம் உம்மால வந்தது. மனங்கசந்து அழ ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அழ ஆரம்பிக்கணும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. யூதாஸ் சாப்டர் முடிஞ்சிட்டு பெரிய எழுப்புதல் வீரனா கர்த்தர் இவனை மாற்றினார். ஆமா, அதற்கு அடுத்து தான் 11 பேருக்கு இல்லாத தைரியத்தை கொடுத்தார், நிழல் பட்டு சுகம் கொடுத்தார். ஏசுன்னு சொன்னா சப்பானி நடக்க ஆரம்பிச்சான். கையை உயர்த்தி. அதற்கு அடுத்து அப்போஸ்தலர்ல கர்த்தர் இவர் எடுத்த மேன்மை எல்லாம் காரணம், ஒரு கீ எல்லா ஆசீர்வாதத்துக்கு காரணம். ஆமா, எல்லாரும் பிரமிக்கத்தக்கவாறு அற்புதம் நடந்ததுக்கு காரணமே மனங்கசந்து அழுதவனை தூக்கிட்டார் கர்த்தர். எரேமியா எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். என் ஜனங்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். எதிர்பார்க்கிறத பாருங்க. இன்னைக்கும் கர்த்தர் உங்களை திரும்பி பார்க்கிறார்.
இங்கு அவருடைய கைகள் கட்டப்பட்டு விளங்க மாட்டி இருக்கிறது. ஆனா முகம் பேதுருவை பார்க்கிறது. நானும் சொல்றேன், இயேசுவின் முகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. இயேசு ராஜாவின் முகம் உங்களை பார்க்கிறது. உங்களை உணர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கத்தான். அவர் வாயிலிருந்து சாபம் வரவே இல்லை. சாபம் வரல. நீ காட்டி கொடுத்தவனே, இப்படி பொம்பளை முன்னால மறுதளிச்சு சத்தியம் பண்ணவனே அப்படின்னு சொல்லவே இல்லை. திரும்பித்தான் பார்த்தார். உள்ள இருந்து ஒரு உணர்வு, தேம்பி 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 மனங்கசந்து அழுகிறார். எரேமியா 31:9 ஒவ்வொருவரும் செய்யணும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை பாருங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை இனி தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான இனி இடறதே இல்லை. பேதுருனுடைய இடறல் இதோட முடிஞ்சிட்டு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாக இருக்கான். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன். எந்த ஒரு மனுஷன் அழுகையோடு விண்ணப்பம் பண்றானோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிடுவான். அழுக மனங்கசந்து அழுகிறது 10 ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மனங்கசந்து அழுகும் போதெல்லாம் ஆண்டவர் ஜீவனை கூட்டி தருவார். மரணம் தொடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மரணம் தொடாது. ஆமா, எசேக்கியேல் சுவர் பக்கமாய் திரும்பினார். ஆண்டவர் சொல்றார், இல்ல நீ போ, அவனை குணமாக்கிட்ட. ஆயுசு நாட்கள் 15 வருடம் கூட்டி கொடுத்தேன். கண்ணீரை கண்டேன், அழுகையை கண்டுட்டேங்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே அழுது ஜெபிச்சா, ஆமா, மரணம் மாறி ஜீவன் உண்டாகும். இரண்டாவது, மனங்கசந்து அழுதும் போதெல்லாம் பிரமிக்கத்தக்கவாறு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கையில தருவார். பிரமிக்கத்தக்கவாறு ஆசீர்வாதம் 3 பிரசங்கத்தில் சொல்றேன். மூணாவது, மனங்கசந்து அழுத தேவ மனுஷனை நிழல் பட்டு சுகம் தருவார். அவன் நடந்து போனா சுகம் கிடைக்கும். மனங்கசந்து அழுத தேவனுடைய மனுஷன் இயேசுவின் நாமம்னு சொன்னா சப்பானி நடக்க ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. மனங்கசந்து ஒரு தேவ பிள்ளைகள் அழுந்தா உயிர்த்தெழுந்த இயேசுவை முகமுகமாய் தரிசனம் பண்ணலாம். மனங்கசந்து அழுது ஒரு மனிதன் பீடத்தில் நின்றுட்டான்னா அவன் பிரசங்கத்தை கேட்க 3000 ஜனங்கள் 5000 ஜனங்கள் திரள் ஜனங்கள் கூடிடுவாங்க. நல்லா சத்தமா சொல்றீங்களா? மனங்கசந்து ஒரு மனிதன் ஆள ஆரம்பிச்சிட்டான்னா பல வருடம் அடைக்கப்பட்ட வாசல்கள் தாராளமாய் திறக்க ஆரம்பிக்கும். கற்பம் அடைக்கப்பட்டது அந்நாளுக்கு. மனங்கசந்து அழுதா ஆண்டவர் அப்பமே அவள் கேட்ட ஆண் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. மனங்கசந்து ஒரு மனிதன் ஆரம்பிச்சான்னா அறிவுபுல வியாதி தான் கேன்சர் மாதிரி பல வருடம் உயிரோடு இருப்பான். அல்லேலூயா. 10வது, மனங்கசந்து ஆள ஆரம்பிச்சான்னா அவன் பூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. மனங்கசந்து அழுதா பிரமிக்கத்தக்கவாறு அதிசயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதுவரைக்கும் நடக்காத ஆசீர்வாதங்கள். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு படகிலே ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. கையை உயர்த்தி, இது அவன் தொழிலிலே இதுவரைக்கும் நடக்காத, மறுதளிச்சிட்டு போய் மீன் பிடிக்க போறான். ஆண்டவர் பாருங்க, அந்த மனங்கசந்து அழுதவனை பின் தொடர்றார். பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு நேர கடற்கரைக்கு போறார். பிள்ளைகளே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்றும் இல்லைங்காங்க. கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வலது பக்கமா வலைய போடுங்க. போட்ட உடனே 153 கரெக்டா என்னன்னா பெரிய பெரிய மீன். ஒரு மீன் சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க 120 கிலோ இருக்குமாமா ஒரு மீன் மட்டும்.
அப்போ 53 இதுவரைக்கும் வலையில சின்ன சின்ன மீனை பிடித்தான் பிடிச்சான். அதனாலதான் வலை ஓட்டையா இருக்கு. இது பெரிய மீன் அமுட்டுட்டு மனங்கசந்து அழுது அதற்கடுத்து கர்த்தர் செய்த அற்புதம். இந்த மகனை தேடி கையை உயர்த்தி அல்லேலூயா. 153 மீன் பெரிய மீன் பிடிச்சிட்டான். இதுதான் பிரமிக்கத்தக்கவாறு அதிசயம். எந்த ஒரு மனுஷன் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பிரமிக்கத்தக்க அதிசயம் தான். கையை உயர்த்தி ரொம்ப அழனும் தேவனுடைய பாதத்தில். ஆமா, வாழ வைத்தது மாத்திரமல்ல, எப்படி பாருங்க வளைய கிளியலைய அதிசயமா இவன் ஒருதன் தான் இழுத்தான், ஆட்கள் இழுத்ததாக இல்லை. இவன் படகுல தான் இவ்வளவு அற்புதம் நடந்தது. 153 மீன் பெரிய மீன். பிரமிக்கத்தக்கவாறு தான் அந்த பாட்டு பாடுறாங்க, பிரமிக்கத்தக்கவாறு அதிசயம் நடத்தினீரே. இதை வச்சுதான் பாடியிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, நீங்க அப்போஸ்தலர் 5:15 வசனம் வாசிக்கும் பொழுது நிழல் பட்டு சுகமாச்சு. பேதுரு நடந்து போவான், அவன் நிழல் பட்டு சுகமான வியாதிஸ்தரில் கொண்டு வச்சாங்க, வியாதி எல்லாம் சுகமாச்சு. கடல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. படிமா. பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி, கட்டில் மேல கிடத்தி பேதுரு நடந்து போகையில். பேதுரு நல்லா கவனிங்க, இங்க எப்படியாவது நடக்குமா அந்த அற்புதம்? மனங்கசந்த அழுதான் பார்த்தீங்களா? இதுதான் அதுக்கு ஆசீர்வாதம். சும்மா அற்புதம் நடக்காது, சும்மா அதிசயம் நடக்காது. மனம் கசந்து அழுத உடனே தன்னுடைய முழு கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் அப்படி நினைச்சு பார்த்து கதறுகிறான். என் எஜமான மறுதளிச்சிட்டனே, என் எஜமான அறியலேன்னு சொல்லிட்டனே. உடனே தான் ஆண்டவர் இவன் கண்ணீரை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இவன் கண்ணீரை தேவன் கணக்கில் வைத்தார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிற ஒரு மனுஷன் கெம்பீரத்தோடு அறுப்பான். அந்த வசனம் எல்லாம் இவனுக்குள்ளதான். ஆமா, எந்த சீசன் இப்படி அழுதான்? எந்த சீசனை இப்படி கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரு? யூதாஸ்ல அட்ரஸே கிடையாது, குடல் வெடித்து செத்தான், காக்கா தின்னுட்டு போயிட்டான், உடம்ப அழிஞ்சு போனான் புத்தகத்தில். இந்த மனுஷன் தளிர்க்கிறான், துளிர் விடுகிறான். ஒவ்வொருவரும் துளிர் விட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பிரமிப்பான காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தரா பார்த்து பிரமிப்பான காரியங்கள் செய்யலன்னா நடக்காது. கண்ணீர் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைக்கும். உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைக்கும். நீங்க ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு அசையும் அவர் பார்க்கிறார். கண்ணீர் விடுங்க, மனங்கசந்தாளுங்க, கையில எடுத்துருவார் கர்த்தர். இந்த 10 ஆசீர்வாதம் அப்படி நிற்கும். ஹல்லேலூயா. இயேசுவை போல அழ முடியாது, இயேசுவை போல அழ முடியாது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில், தன் மரணத்திலிருந்து விடுவிக்கிறவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஆண்டவர் வேண்டுதல் செய்தார். படிங்க பாப்பா. இயேசு கிறிஸ்து பேதுருவை போல மாம்சத்தில் இருந்த நாட்களிலே மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு நமக்கு ரோல் மாடலுங்க. இப்ப பேதுரு சொல்றாரு, என்ன பின்பற்றாதீங்க, இயேசு தான் எனக்கு ரோல் மாடல். பேதுரு எழுதின புஸ்தகத்தை நீங்க வாசிச்சா எனக்கு அடிச்சுபடி இயேசு தான் சொல்றார். சபையாரே, ஆமா, இயேசுவை நீங்க பாருங்க. அவர் அப்படி பார்ப்பாரு, ஒரே திரும்பி பார்த்து இவன் அப்படியே மனங்கசந்தாடுதான். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இன்னைக்கு வரப்போகுது. பிரமிக்கத்தக்கவாறு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நிழல் பட்டு சுகமான ஆசீர்வாதம். இன்னும் கண்ணீரோடு ஜெபிக்கிற மனுஷன், கண்ணீரோடு விதைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிரமிக்கத்தக்கவாறு அதிசயம் நடக்கும். 2வது, அவன் கண்ணீரோடு மிகவும் மனம் கசந்து அழுதான். அழும்போது கவனிங்க, பகை கண்டனங்கட்டி உன்னை கொண்டு விடுவேன்னு சொல்ற அவன் பகை, அவனுடைய பொருட்கள் வினயமாகாதபடி அவன் சகோதர சிநேகமும் கிடைக்கி அவனுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கி. ஓசியா எழுதின புஸ்தகம்
12வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்தா, அவன் தூதனானவனோட போராடி மேற்கொண்டான். அவன் தூதரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் தம்மோட பேசி கைகளை உயர்த்தி அந்த வசனம் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இங்க கவனிக்கிறீங்களா? இங்கே ஒரு செய்தி இவன் காதுல வருது. என்ன செய்தி வருது? தன்னுடைய தாய் சொல்றாங்க, அப்பா உன்னுடைய அண்ணன் உன்னை கொலை செய்ய பார்க்கிறான், அவன் வனசஞ்சாரி, நீ அவனை ஏமாத்திட்ட. முதலாவது கூளை கொடுத்து ஏமாத்துன. ஈசாக்குக்கு ரொம்ப பிரியமானவர் ஏசா தான், மூத்தமான தான் ரொம்ப நேசிப்பார். அதனால அவர் முதிர்ந்த நாட்கள்ல, அப்பா உன் கையினால நீ வேட்டையாடி போய் சமைச்சிட்டு வா சாப்பிட்ற. இதை ரெபேக்காள் கேட்டு அதை அப்படி சொல்லிட்டா. கவனிங்க, யாக்கோபு கிட்ட சமைச்சு கொடுத்து ஆசீர்வாதத்தை உன் தம்பி வாங்கிட்டு போயிட்டான்னு உடனே அவனை கொலையே செய்வேன். யாக்கோப்பை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோப்பை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோப்பை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அவனை கொலை செய்வேன், யாக்கோபுன்னு ஒருவன் இனி இருக்கவே முடியாது. சரி, அவன் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்க அனுப்புறான். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போ எல்லாம் பரிவாரங்கள் நிரம்பிட்டு 32வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அடுத்து கீழே உள்ள வசனம், அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக மரண பயம் வந்துட்டு, ஐயோ 400 பேரோடு கூட வர்றானா, ஒத்திலேயே என்னை அழிப்ப, இப்ப 400 பேர் என்னை அழிக்க வர்றாங்களா? இப்ப தான் கவனிங்க, யாப்போக்கு என்ற அந்த ஆற்றாங்கரையில் ஒரு பகுதியெல்லாம் ஏசாக்கு கொடுக்கும்படி அனுப்பி வைக்கிறான். பாருங்க, இப்போ தன் மனைவியெல்லாம் அக்கறைப்படுத்தி தனியா போராடுறான், தனியா ஜெபம் பண்றான். இந்த ஜெபம் தான் ஆதியாகமம் 32:26 இப்போ ஆண்டவர் வாரார். அப்பதான் சொல்றான், என்னை ஆசீர்வதி. இதுல எல்லாம் அடங்கிட்டு படிமா, நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை போக விடேன் என்றார். பாருங்க, அப்பதான் இவனுடைய பேர் மாற்றப்படுது. உன் பேர் என்ன? இவன் அப்பதான் சொல்றான், என் பேர் யாக்கோபு. இவன் ஆண்டவர் சொல்றான், இனி உன் பேர் யாக்கோபு இல்ல, இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும். பல மாற்றங்களை கொடுக்கிறார். அவன் யாக்கோபுனா கொலை செஞ்சிருப்பான், இப்ப இஸ்ரவேலா மாறின உடனே அடுத்து 33வது அதிகாரம் வந்த உடனே கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க ஏசா. கையை தட்டுங்க. கொலவெறி மாறிட்டு கண்டனம் கட்டி சொப்பனம் கண்ட கொலவெறி மாறிட்டு நீங்க படிச்சு பாருங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஜோரா கைத்தட்டுங்க. ஆமா, இருவரும் அழுதார்கள். ஆமா, கவுனிங்க, இந்த ஜெபத்துல தாங்க இந்த அழுது மேற்கொண்டான். பாருங்க, ஓசியா சொல்றார், அழுது மேற்கொண்டான். ஆண்டவர்கிட்ட போராடி அழுதான், நான் பிழைக்கணும், எங்க அண்ணன் இனி கொண்டுறக்கூடாது. இவன் கவனிங்க, இவன் பாதி பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புறான் அண்ணனை ஸ்கூல் பண்றதற்கு. நிறைய ஆசீர்வாதம் கொடுக்கிறான். 9வது வசனம் பாத்தீங்கன்னா, ஏசா அதற்கு ஏசா, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு, உனக்கு இருக்கட்டும். கைத்தட்டுங்களா. ஓ, இது ஒன்றார், ஒரு பணமும் வாங்கல, எனக்கு நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரப்பா. என்ன இந்த யாக்கோபுனுடைய ஜெபம் ஏசாவையும் மாத்திட்டு யாக்கோபுனுடைய பொருள் ஒன்னும் வேஸ்ட் ஆகல. அவன் பிழைச்சிட்டான். உங்களுக்கு தெரியுமா, இயேசு ராஜாவுடைய வேலையை நீங்க எல்லாரும் படிக்கணும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14, அதாவது அந்த வசனம் 14-16 வரைக்கும் நீங்க படிங்க எல்லாரும். அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையை நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று
அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக எல்லாரும் கைகளை தட்டுங்க. அவரை பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சதுனால யாக்கோபு உயிரோடு வாழ்ந்தான். கைகளை தட்டுங்க. எப்போ கொள்ளுவேன் நினைச்சான். தாய் முன்னாலேயே சபதம் போட்டான். அம்மா அப்பா, இந்த யாக்கோபு இதுவரைக்கும் 2 முறை என்னை ஏமாத்திட்டான். அப்படி அழுகிறான். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் இதுதானா, இதுதானா? யாக்கோபு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டானா? நான் தானே தலைப்பில்ல. அப்போ அவனை கொல்லுவேன்னு, கொலை செய்வேன்னு சொன்ன அந்த சட்ட திட்டங்கள் பிடிக்கிறவரை பிடிச்சதுனால ஏசாவுடைய இருதயம் ஐசு போல மாறிட்டு 2 பேரும் கட்டி அழுதார்கள். இப்போ யாக்கோபு நிறைய பொருள் கொடுக்குறான், பரிவாரங்களை கொடுக்குறான். ஒன்றும் வேண்டாம்ப்பா. மனசு மாறி இருக்கு பாருங்க. யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? சொல்றான், ஒன்றும் வேண்டாம், ஒன்று ஆசீர்வதித்தது போல கர்த்தர் என்ன அப்படி சொல்றதுக்கு ஏசாவை மாத்திட்டார் கர்த்தர். பிடிக்கிற இடத்துல பிடிக்கணும், அழுது ஜெபிக்கணும், கண்ணீர் வடிக்கணும், போராடணும். நம்முடைய ஆண்டவருடைய வேலை என்ன வேலை தெரியுமா? சமாதானமாக்குற வேலை. அல்லேலூயா. நீங்க காணிக்க போட வர்றதுக்கு முன்னால இயேசு பிரசங்கம் பண்ணார், உன் சகோதரன்ட்ட ஒப்புரவாய் போடு. சும்மா மூஞ்சி தூக்கிட்டு போகாதீங்க. ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒருவருக்கு ஒரு முந்தி கொள்ளுங்க, கையை உயர்த்தி. இயேசுனுடைய பிரசங்கமே அதுதாங்க. ஒப்புரவாகுங்க. கர்த்தருடைய மகன்கிட்ட ஒப்புரவாகுங்கள. நீங்க சிலுவையில் நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார். நம்ம யாரு காணியாட்சிக்கு புறம்பெயர்ந்த நம்மளை சேர்த்து இருக்கிறார், ஒப்புரவாய் இருக்கிறார். யாக்கோபு இல்லாமலே போயிருக்கணும். ஏசு அவ்வளவு கோபக்காரன், காட்டுவாசி, அவன் கொலை செஞ்சிருவான். ஐசு மாதிரி விழுந்தான். ஏசு எனக்கு சொன்னார், நான் இருதரத்தாரை ஒன்றாக்குற தெய்வம், சமாதானம் கொடுக்கிற தெய்வம், யுத்தங்களை ஓய பண்ணுகிற தெய்வம், ஈட்டியை முறிக்கிற தெய்வம், ஆமா வில்லை உடைக்கிற தெய்வம். 3வது, அழுது நாம் செபிக்கும் போது உயிர்த்தெழுந்த இயேசு தாராளமாய் தரிசனமானார். இந்த அழுக நன்றியின் அழுக. யோவான் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 15 நீங்க வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றால், அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றால். 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி, இது மகதேனா மரியாள். 5 மரியாள் இருக்காங்க. இயேசுவை பெற்ற தாய்க்கு பேர் மரியாள் தான். இது மகதேனா மரியாள். இவளுக்கு 7 பிசாசு பிடிச்சிருந்தது. லூக்கா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல 7 பிசாசு. ஒரு பிசாசு பிடிச்சிருந்தாலே பைத்தியக்காரி ஆக்கிருக்கும், துணி உடுத்த விடாது. 7 பிசாசுனா எப்படி இருக்கும்? எப்படி? 2வது வசனம் படிமா. அவர் பொல்லாத ஆவியையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட. எல்லாரும் கையை உயர்த்திங்க. மரியாள்னா எல்லாம் மரியாள் இல்லை. இந்த மரியாளுக்கு பேர் தான் மகதேனா மரியாள். இவனை தான் கல்லறை. என்ன தெரியுங்களா? இயேசு அவர் அடக்கம் பண்ணிட்டாங்கல்ல, இதெல்லாம் பார்க்க இவாதான் சிலுவை பக்கத்திலே நின்றவா. சிலுவையின் அடியிலே நின்ற மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாளோடு கூட இவளும் நிற்கிறான். அந்த சிலுவை காட்சி பேதர்லாம் ஓடிட்டார். இந்த மரியாளை குறித்து நான் பிரசங்கம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உடனே தோட்டக்காரன் நினைச்சு கேட்கிறார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தெய்வம் பரலோகத்துக்கு போகணும், பிதாவை தரிசிக்கணும். ஆனால் இவள் கண்ணீர், இவளுடைய அழுக பரலோகத்துக்கு போகாத இயேசுவை கீழே இறக்குச்சு. சொல்கிறேன், நீ தொடாத, நான் இன்னும் பரலோகத்துக்கு என் பிதாவினிடத்திலே போகல. அப்போ பாருங்க, மனக்கசந்து அழுந்தா உயிர்த்தெழுந்த நேசரையே உன்கிட்ட கொண்டு வரும். இயேசுவே உனக்கு தரிசனமாயிருவார். இந்த அழுகைக்கு பேர் தான் நன்றி அழுக. 7 பிசாசு என்னை குணமாக்குனீங்களே, ஐயோ நான் எப்படி போயிருக்கணும், நான் எப்படி இருந்திருக்கணும். அந்த தெய்வம் அடக்கம் பண்ணப்பட்டாங்களே, ஓடி வாரான். இருட்டுலாம் அவனுக்கு பெருசு இல்லை, மழை பெருசு இல்லை, பனி பெருசு இல்லை. அன்பு இருந்தா ஆண்டவரை தேடி வந்துருவீங்க. கையை உயர்த்தி. அன்பு, சுகமாக்குன அன்பு, பிசாசை துரத்துன அன்பு எப்பொழுதும் நினைக்கணுங்க. நீங்க யாரு உங்களுக்கு சுகம் கொடுக்கணும்னு என்ன வந்தது? அவ்வளவு சுகம் கொடுத்தாரே, மறந்துடவே கூடாது. 13வது வசனத்திலிருந்து ஆள ஆரம்பிக்கிறா, கண்ணீர் வடிக்கிறா. ஆமா, கவனிக்கிறீங்களா? இப்போ நான் இயேசு சற்றுருவமாய் தரிசனம் அவருக்கு தான். முதல் மகதேனா மரியாளுக்கு தான் தரிசனமாகிறார். கையை உயர்த்தி. சீசர்கள் கூட 2வது தான்.
அதுக்கடுத்து தான் கடற்கரைக்கெல்லாம் போகிறாரு. முதல் மகதேனா மரியாள் அவளுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் சட்டுன்னு வந்து கொடுத்த. எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க. ஆமாம், இப்போ சிலுவையை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதம், உங்கள் வியாதியை மாற்றின அற்புதம். நினைங்க, கண்ணீர் விடுங்க. எல்லாம் எந்திரிச்சு தலையில் கை வைங்க. எல்லாம் தலையில் கை வைங்க. மனங்கசந்து அழுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை மனங்கசந்து அழணும். சில சமயங்களில் நம்ம மறுதளிச்சிருக்கலாம், அறியலேன்னு சொல்லியிருக்கலாம், சத்தியம் பண்ணியிருக்கலாம், உலக மக்களைப் போல இருந்திருக்கலாம். காலங்கள் அந்தந்த சமயம் சந்தர்ப்பம் பார்த்து நம்ம வாழ்ந்திருக்கலாம். இப்பொழுது நீங்கள் மனங்கசக்கணும். ஆண்டவர் உங்களை திரும்பி பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை திரும்பி எல்லா தலையில கை வைங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.